நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இரவு அனைவரும் உறங்கிய பிறகும் உங்கள் வீட்டு சமையலறையில் அந்த விளக்கு ஏன் அணையவில்லை என்று? அனைவரும் போர்வையினுள் சுருண்டு தூங்கும் அந்த நடுநிசியில் குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை கழுவும் அந்த கைகள் யாருடையது? அவளுக்கு காய்ச்சலாக இருந்தாலும் அவளது முதுகு வலித்தாலும் என்னால் முடியாது என்று சொல்ல அவளுக்கு பயம். காரணம், அவள் நின்றால் அந்த வீடே நின்றுவிடும். அவள் தோற்றால் அந்த குடும்பமே தோற்றுப் போகும். ஆனால் இந்த மௌனமான அர்ப்பணிப்பிற்கு நாம் வைத்த பெயர் என்ன? குடும்பம் என்றா அல்லது அடிமைத்தனம் என்றா? வேலை முடிந்து வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு காலின் மேல் கால் போட்டு நாம் கேட்பதுண்டு, ஒரு டீ கிடைக்குமா என்று. ஆனால் அதே வேலை முடிந்து வந்த அவள் அந்த டீ போடுவதற்காக சமையலறைக்கு நடக்கும்போது அவளது கால்களில் உள்ள வீக்கத்தையும் தளர்ச்சியையும் நாம் கவனித்திருக்கிறோமா? அன்பு என்று நாம் நம்பும் பல விஷயங்கள் உண்மையில் கொடுமையான சுரண்டல் என்று உச்சநீதிமன்றமே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மனைவிகள் வேலைக்காரிகள் அல்ல என்று நீதிமன்றம் முழங்கும்போது அது நம் வீட்டிற்குள் நடக்கும் அநீதிக்கான ஒரு அறை கூவலாகும். இன்று இந்த வீடியோவின் மூலம் நாம் பேசுவது வெறும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பற்றி மட்டுமல்ல. நூற்றாண்டுகளுக்கு முன்பு சாணக்கியன் சொன்ன பெண் உருவகத்திற்கும் இன்றைய நம் வீடுகளில் உள்ள கசப்பான யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியை பற்றித்தான். கடைசி நிமிடம் வரை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், இதில் சொல்வது உங்கள் அம்மாவை பற்றி இருக்கலாம், உங்கள் சகோதரியை பற்றி இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை முழுவதையும் உங்களுக்காக அர்ப்பணித்த உங்கள் துணையை பற்றி இருக்கலாம். இன்று நீங்கள் கேட்கப் போகும் விஷயங்கள் உங்கள் சிந்தனைகளை நிச்சயம் மாற்றிவிடும். அதனால் உடனே இது போன்ற தகவல்களை தவறவிடாமல் இருக்க இப்போதே நமது சேனலான சாணக்கிய தந்திரம், சாணக்யா தந்திரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் ஐகானில் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்யுங்கள். வணக்கம் சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது ஒவ்வொரு வீட்டின் வாசற்படிகளுக்கு அப்பால் மறைந்திருக்கும் சில உண்மைகளைப் பற்றித்தான். உங்கள் வீட்டு சமையலறையில் இருந்து எழும் அந்த புகையுடன் எத்தனை கனவுகள் தினமும் எரிந்து சாம்பலாகின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? காலை 5 மணிக்கு அலாரம் அடிப்பதற்கு முன்பே விழிக்கும் ஒரு பெண்ணை பாருங்கள். அவளுக்கு விடுமுறை நாட்கள் இல்லை, சம்பளம் இல்லை, போனஸ் இல்லை. இருந்தும் அவள் கேட்காமலேயே இதையெல்லாம் செய்வது அன்பினாலா அல்லது நாம் அவளை கொண்டு செய்விக்கிறோமா? நமது நீதித்துறையின் மிக உயரிய நீதிமன்றத்தில் இருந்து சமீபத்தில் ஒரு குரல் எழுந்தது. அது ஒவ்வொரு வீட்டின் உள்ளேயும் ஒலிக்க வேண்டிய ஒன்றாகும். மனைவிகள் வீட்டு வேலை செய்ய மட்டுமே உள்ள வேலைக்காரிகள் அல்ல. உச்ச நீதிமன்றத்தின் இந்த அவதானிப்பு வெறும் சட்டரீதியான அறிக்கை மட்டுமல்ல, மாறாக நூற்றாண்டுகளாக பெண்கள் சுமக்கும் கண்ணுக்கு தெரியாத சுமைகளுக்கு எதிரான ஒரு சுட்டுவிரலாகும். உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு கேட்க எளிமையாக தோன்றினாலும் இந்த வாக்கியம் ஒவ்வொரு ஆணின் மனசாட்சியையும் தட்டும் ஒரு அடியாகும். காலையில் எழுந்தது முதல் இரவு அனைவரும் உறங்கும் வரை ஓய்வில்லாமல் உழைக்கும் ஒரு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் இது. பிரியமான நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. வேலை முடிந்து வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டு வாங்கும் உங்களில் எத்தனை பேர் அந்த கிளாஸை மீண்டும் சமையலறையில் கொண்டு போய் கழுவி வைக்கிறீர்கள்? அதை அவள் செய்து கொள்வாள் என்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தில்தான் அவளது அடிமைத்தனம் ஆரம்பமாகிறது. வீட்டு வேலை என்பது வெறும் உடல் உழைப்பு என்று யாராவது கருதினால் உங்களுக்கு தப்பு. அது உடலை விட மேலாக மனதை அரிக்கும் ஒன்றாகும். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை அந்த ஒரு மூளைக்குள் எத்தனை கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகளின் ஸ்கூல் பஸ் வந்துவிட்டதா? கணவரின் மதிய உணவு தயாராகிவிட்டதா? பெரியவர்களின் மருந்து நேரம் முடிந்துவிட்டதா? இப்படி மற்றவர்களுக்காக ஓடுவதற்கிடையே எனக்கு என்ன வேண்டும் என்று சிந்திக்க கூட அவளுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அவளது ஆசைகள் அந்த சமையலறை புகையுடன் எரிந்து தீர்கின்றன. அந்த சமையலறை புகை கண்களை நிறைப்பது வெங்காயம் நறுக்குவதால் அல்ல, மாறாக தனது கனவுகளையெல்லாம் அந்த அழுக்கு படிந்த பாத்திரங்களுக்கு இடையில் புதைக்க வேண்டியதை நினைத்துத்தான்.
அந்த பாத்திரங்களின் சத்தம் பல நேரங்களில் அவளது உள்ளத்தின் கதறல்களை வெளியே கேட்க விடாமல் செய்ய உதவுகிறது. அவளுக்கு பிடித்த நிறம் எதுவென்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? அவளுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அவள் சொல்வது, உங்களுக்கு பிடித்தது எனக்கும் பிடிக்கும் என்பதுதான். சொந்த அடையாளத்தை கூட குடும்பத்திற்காக அடகு வைக்கும் ஒரு இமோஷனல் டாக்ஸ் தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாளும் கட்டி முடிக்கிறாள். பிரியமான ஆண்களிடம் ஒரு கேள்வி. அவள் எப்போதாவது பாட்டு பாடுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவள் எப்போதாவது படம் வரைவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? திருமணத்திற்கு முன்பு அவளுக்கு இருந்த அந்த சிரிப்பு எங்கே போனது? வீட்டை சுத்தம் செய்து வைப்பதற்கிடையே அவள் தனது மனதின் ஓரங்களை அழுக்காக்கிக் கொள்கிறாள். காரணம், அவளுக்கு புகார் சொல்ல இடமில்லை. இதெல்லாம் எல்லா பெண்களும் செய்கிறதுதானே என்ற அந்த ஒரு ஏளனம் அவளது தன்னம்பிக்கையை எந்த அளவுக்கு தகர்க்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா? அவளுக்கு தேவை ஓய்வல்ல, மாறாக தனது உழைப்பிற்கு நீங்கள் தரும் ஒரு பார்வை, ஒரு ஸ்பரிசம், நீ செய்வதையெல்லாம் நான் பார்க்கிறேன் என்ற ஒரு அன்புச் சொல். நமக்கு மீராவின் கதையை எடுத்துக்கொள்வோம். திருமணத்திற்கு முன்பு கல்லூரி மேடைகளில் பாட்டு பாடி கைத்தட்டல் வாங்கிக் கொண்டிருந்த மீரா. இன்று அவளது உலகம் சமையலறையின் 4 சுவர்கள்தான். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து வந்த கணவர் சிவா சோஃபாவில் அமர்ந்து போனில் ஒரு பழைய பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். சமையலறையில் பாத்திரம் கழுவும் போது மீரா அறியாமலேயே அந்த பாடலின் வரிகளை முணுமுணுத்தாள். பல வருடங்களுக்குப் பிறகு அவளது தொண்டையிலிருந்து வந்த அந்த சங்கீதத்தை கேட்டு சிவா சற்று திரும்பி பார்த்தார். ஆனால் அவர் சொன்னது இதுதான், மீரா, பாட்டெல்லாம் அப்புறம் பாடலாம், அந்த டீ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரியா, தலை ரொம்ப வலிக்குது. மீரா சட்டென்று மௌனமானாள். பாதியிலேயே முறிந்து போன அந்த பாடலை விட பெரிய வலி அவளது உள்ளத்தில் இருந்தது. அவள் சீக்கிரம் டீ போட்டாள். ஆனால் அந்த டீ கிளாஸுடன் ஹாலுக்கு வந்தபோது கணவர் சிவா சோஃபாவில் படுத்து உறங்கிவிட்டிருந்தார். கையில் இருந்த அந்த சூடான டீ கிளாஸை பார்த்து அவள் அங்கேயே நின்றாள். அந்த டீ ஆறிப்போவதை பார்த்து நின்றபோது மீரா சிந்தித்தது வேறொன்றுமில்லை. எனது பாடலை விட, எனது மனதை விட இவர்களுக்கு தேவையானது இந்த டீ மட்டும்தானா என்று. அன்று இரவு அவள் உணவு உண்ணவில்லை. ஆனால் யாரும் அதை கேட்கவும் இல்லை. மறுநாள் காலை 5 மணிக்கு மீண்டும் அலாரம் அடித்தபோது தனது உள்ளத்திலிருந்த பாடகியை என்றென்றைக்குமாக அந்த சமையலறையில் புதைத்துவிட்டு அவள் மீண்டும் அந்த டீ பாத்திரத்தை அடுப்பில் வைத்தாள். பிரியமான ஆண்களே, உங்கள் ஒவ்வொரு டீக்கும் பின்னால் இதுபோல இறந்து போன எத்தனை கனவுகள் இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அம்மாக்களிடமும் மனைவிகளிடமும் எனக்கு கேட்கத் தோன்றுவது இதுதான். மற்றவர்களின் வயிறு நிறைக்க பாடுபடுவதற்கிடையே உங்கள் மனம் எந்த அளவுக்கு பசிக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா? அதிகப்படியாக வேலை செய்வதுதான் உயர்வு என்று யாரும் உங்களை நம்ப வைக்காமல் இருக்கட்டும். உங்கள் விருப்பங்களை மறப்பது தியாகமல்ல, மாறாக அது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் அநீதி. உச்சநீதிமன்றம் சொன்னது வெறும் சட்டமல்ல, அது உங்களிடம் சொந்த வாழ்க்கையை திரும்பப் பெறச் சொல்லும் ஒரு நினைவூட்டல். நீங்கள் ஒரு தனி மனிதர், மாறாக வீட்டை இயக்கும் ஒரு இயந்திரம் அல்ல. நீதிமன்றம் கேட்பது இதுதான். கணவன் வேலை முடிந்து வரும்போது களைப்பாக இருக்கிறது என்று சொல்லி சோபாவில் அமரும்போது அதே வேலை முடிந்து வரும் மனைவியும் மீண்டும் சமையலறைக்குள் நுழைய வேண்டிய நிலை எந்த அளவுக்கு நீதியானது? பெண்களிடம் எனக்கு கேட்கத் தோன்றுவது இதுதான். நீங்கள் ஏன் இவ்வளவு சகிக்கிறீர்கள்? சகிப்புத்தன்மைதான் பெண்ணுக்கு அழகு என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? உடல்நிலை சரியில்லாத போது கூட பாராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கொண்டு சமையலறையில் நிற்கும்போது நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்கிறீர்கள். அன்பு செலுத்த வேண்டியது உங்களை நீங்களே வருத்திக் கொண்டு அல்ல. உங்கள் உழைப்பிற்கு விலை மதிப்பிட யாராலும் முடியாது. ஆனால் அந்த உழைப்பை அங்கீகரிக்க உங்கள் துணைக்கு கடமை இருக்கிறது. நமக்கு வரலாற்றின் மகா தந்திரசாலியான சாணக்கியனின் தத்துவங்களை ஒரு முறை பார்க்கலாம். சாணக்கியன் சொன்னார், யத்ர நார்யஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே ஐஸ்வர்யம் குடிகொள்கிறது. சாணக்கியனின் பார்வையில் பெண் வெறும் நுகர்வு பொருள் அல்ல, மாறாக வீட்டின் அஸ்திவாரம். ஒரு ஆட்சியாளன் தனது குடிமக்களை பாதுகாப்பது போல ஒரு ஆண் தனது மனைவியை பாதுகாக்க வேண்டுமென்றும் அவளது மகிழ்ச்சியை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். சாணக்கியன் பெண்ணை தர்மபத்தினி என்று அழைத்தார். அதாவது தர்மத்தை பின்பற்றக்கூட நிற்பவள்.
இங்கே தர்மம் என்பது பரஸ்பர மரியாதை. மனைவியை கஷ்டப்படுத்தி ஈட்டும் செல்வமோ ஐஸ்வர்யமோ நிலைக்காது என்று அவர் எச்சரித்தார். இன்று நாம் காணும் ஆணாதிக்கமல்ல சாணக்கியன் கனவு கண்டது. மாறாக பெண்ணின் புத்தியையும் அவளது உழைப்பையும் மதிக்கும் ஒரு கலாச்சாரம். ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருந்தால் அந்த வெற்றியின் பங்கு அவளுக்கும் சமமாக உரிமையுடையது. சாணக்கியன் நிர்வாகத் தந்திரத்தில் சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு நாடு வலுவாக இருக்க வேண்டுமானால் அதன் ஒவ்வொரு அங்கமும் சமநிலையாக இருக்க வேண்டும். இது குடும்பத்திற்கும் பொருந்தும். கணவன் வெளி விஷயங்களை கவனிக்கும்போது மனைவி வீட்டை பார்க்கிறாள் என்ற பழைய கருத்து மாறிவிட்டது. இன்று அவள் வெளியிலும் வேலை செய்கிறாள். அப்படியானால் சாணக்கியன் கனவு கண்ட அந்த சமநிலை நிலவ வேண்டுமானால் கணவன்மார்கள் வீட்டு வேலைகளில் பங்கெடுக்கவே வேண்டும். அது உதவி அல்ல, மாறாக அவர்களின் பொறுப்பு. இன்றைய காலத்து ஒரு சராசரி குடும்பத்தை நாம் கற்பனை செய்வோம். கணவனும் மனைவியும் வேலைக்குச் செல்பவர்கள். காலையில் இருவருமே ஒரே பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ வேலைக்குச் செல்கிறார்கள். மாலையில் திரும்ப வரும்போது கணவன் நேராக சோஃபாவில் அமர்ந்து டிவி ஆன் செய்கிறார். ஆனால் மனைவியோ அவள் நேராக சமையலறைக்கு ஓடுகிறாள். டீ போட வேண்டும், இரவுக்கான கறி சமைக்க வேண்டும், குழந்தைகளின் படிப்பை பார்க்க வேண்டும். வேலை முடிந்து வந்த களைப்பு அவளுக்கும் இருக்காதா? அவளது கால்கள் வலிப்பதில்லையா? இந்த பாகுபாடு நம் வீடுகளில் எப்போது முடிவுக்கு வரும்? இரவு 11 மணிக்கு வேலைகளையெல்லாம் முடித்து அவள் படுக்க வரும்போது அவர் உறங்கியிருப்பார். இங்கே இழக்கப்படுவது அவர்களுக்கிடையிலான உரையாடல்களும் உறவின் ஆழமுமாகும். கூடவே நின்று வெங்காயம் நறுக்கவும் பாத்திரம் கழுவவும் கணவன் தயாரானால் அங்கே ஒரு காதல் மலர்கிறது. பிரியமான சகோதரர்களே, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் நிலையிலும் உடல்நிலை சரியில்லாத போதும் ஓய்வில்லாமல் வேலை செய்யும் நிலையை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? என்னால் முடியாது என்று சொல்லக்கூட உரிமை இல்லாதவளாக அவளை மாற்றியது யார்? இங்கேதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. வீட்டு வேலை என்பது பெண்ணின் ஜன்ம உரிமை அல்ல. ஒரு டீ போட்டு கொடுப்பதிலோ அல்லது வீடு பெருக்குவதிலோ ஆணின் ஆண்மை குறைந்து விடாது. மாறாக அது அவளிடம் காட்டும் அக்கறையின் மற்றும் மரியாதையின் அடையாளமாகும். சில ஆண்கள் சொல்வார்கள், நான் அவளுக்கு வீட்டில் உதவுகிறேன் என்று. நண்பரே, அங்கேயே தப்பு இருக்கிறது. அது உதவி அல்ல, உங்களுடையதுமான பொறுப்பு. நீங்கள் சாப்பிடும் உணவின் தட்டை நீங்கள் கழுவுவது உதவி அல்ல, அது உங்கள் கடமை. குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது உதவி அல்ல, அது தந்தை என்ற முறையில் உங்கள் வேலை. உதவுகிறேன் என்று சொல்லும்போதே நீங்கள் அந்த வேலையின் உரிமையை அவளிடம் கொடுக்கிறீர்கள். அந்த எண்ணம் மாற வேண்டும். பெண்களை உணர்ச்சி ரீதியாக பலவீனப்படுத்தும் மற்றொரு காரணி கண்ணுக்குத் தெரியாத உழைப்பு, இன்விசிபிள் லேபர் ஆகும். வீட்டில் உப்பு தீர்ந்து விட்டதா? குழந்தைகளுக்கு நாளை அணிய சீருடை தேய்த்ததா? பெரியவர்களுக்கு மருந்து கொடுத்ததா என்பதை பற்றியெல்லாம் கணவன் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், அவள் அதையெல்லாம் பார்த்து கொள்வாள். இந்த மனரீதியான சுமைதான் உடல் உழைப்பை விட அவளை தளர்வடையச் செய்கிறது. இரவில் களைப்பில் உறங்கும் அவளிடம் சற்று சேர்ந்து நின்று, இன்று நீ ரொம்ப கஷ்டப்பட்டாய், நாளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல எத்தனை பேரால் முடியும்? பிரியமான ஆண்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மனைவி ஒரு மெஷின் அல்ல. அவளுக்கும் உணர்வுகள் உண்டு, ஆசைகள் உண்டு. திருமணத்திற்கு முன்பு அவளுக்கு எவ்வளவோ கனவுகள் இருந்தன. பாட்டு பாடவும் நடனமாடவும் புத்தகங்கள் வாசிக்கவும் அவள் ஆசைப்பட்டாள். இன்று அதெல்லாம் எங்கே போனது? சமையலறையில் கரை படிந்த சுவர்களுக்குள் அவள் தனது கனவுகளை புதைத்தது உங்கள் வசதிக்காகத்தானே? அவள் மௌனமாக இருப்பது அவளுக்கு புகார்கள் இல்லாததால் அல்ல, மாறாக உங்களை அவ்வளவு நேசிப்பதால்தான். பிரியமான ஆண்களிடம் ஒரு வார்த்தை: நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொல்வது விலையுயர்ந்த பரிசுகள் தரும்போதல்ல. அவள் சோர்வாக இருக்கும்போது, நீ போய் ஓய்விடு, மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் அந்த வார்த்தையில்தான் உண்மையான அன்பு இருக்கிறது. உலகம் முழுவதையும் வென்று வருபவனை விட பெரியவன் சொந்த வீட்டிற்குள் தனது துணையின் மனதை வெல்பவன். சாணக்கியன் சொன்னது போல, மகிழ்ச்சியான ஒரு பெண்ணால் மட்டுமே ஒரு தலைமுறையை வழிநடத்த முடியும். இன்று முதல் ஒரு மாற்றத்தை தொடங்கலாமே. சாணக்கியன் சொன்னது போல, ஒரு உண்மையான வீரன் தனது துணையின் கண்ணீர் விழ அனுமதிக்க மாட்டான். அவள் வேலை செய்யும் போது கூட நில்லுங்கள். டீ போடும்போது சர்க்கரை போட்டுக் கொடுங்கள். துணி துவைக்கும்போது அவர்களுக்கு உதவுங்கள். இந்த சிறிய விஷயங்கள் அவளுக்கு தரும் தன்னம்பிக்கை சிறியதல்ல. நீ தனியாள் இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அந்த உறுதிதான் ஒரு பெண்ணுக்கு உலகிலேயே மிகப்பெரிய செல்வம். நீதிமன்ற தீர்ப்பு வருவது சமூகத்தின் வீழ்ச்சியால்தான்.
சட்டத்தின் மூலம் மாற்ற வேண்டிய ஒன்றல்ல இது. மாறாக நமது உள்ளத்திலிருந்து வரவேண்டியது. வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ளும்போது குறைவது உங்கள் ஆண்மை அல்ல, மாறாக கூடுவது உங்கள் உறவின் ஆழமாகும். ஒரு தந்தை அம்மாவிற்கு உதவுவதை பார்த்து வளரும் மகன் நாளை தனது மனைவியை மதிக்க கற்றுக்கொள்வான். அந்த மாற்றம்தான் நமக்கு தேவை. பெண்கள் அடிமைகள் அல்ல, அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கு சக்தி. அவளுக்கு தேவை அனுதாபம் அல்ல, மாறாக சமமான அங்கீகாரம். சமையலறையின் 4 சுவர்களுக்குள் அவளது கனவுகள் கருகிவிடக்கூடாது. கணவனின் ஒரு சிறிய உதவி அவளுக்கு தரும் ஆறுதல் மிகப்பெரியது. அது அவளது ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணும் உணருங்கள், நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர். ஒவ்வொரு ஆணும் உணருங்கள், உங்கள் துணை உங்கள் அடிமை அல்ல. நமக்கு ஒருவருக்கொருவர் துணையாக மாறலாம். சாணக்கியனின் நீதியும் நீதிமன்றத்தின் தீர்ப்பும் நமது வாழ்க்கையின் அங்கமாகட்டும். பெண் குழந்தைகளுக்கு மதிக்கப்படும் ஓர் இடத்தையும் ஆண் குழந்தைகளுக்கு நேசிக்கத் தெரிந்த ஒரு மனதையும் இந்த மாற்றத்தின் மூலம் நமக்கு வழங்கலாம். அன்பும் சமத்துவமும் நிறைந்த ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பலாம். நமது மாற்றங்கள் நமது வீடுகளிலிருந்து தொடங்கட்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெறும் காகிதத்தில் ஒடுங்க வேண்டியதல்ல, அது நமது மனோபாவத்தில் வரவேண்டும் என்று நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு கணவனும் தனது மனைவியின் உழைப்பை மதித்து அவளோடு சேர்ந்து செயல்படும்போது அங்கே சொர்க்கம் மலர்கிறது. சாணக்கியன் கனவு கண்ட அந்த லட்சியமான குடும்பம் யதார்த்தமாவது அப்போதுதான். இன்று நாம் பார்த்ததும் கேட்டதும் வெறும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பற்றி மட்டுமல்ல, மாறாக நமது வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரை பற்றியும் அவள் அர்ஹிக்கும், அதாவது தகுதியுடைய நீதியை பற்றியும் தான். சாணக்கியன் சொன்னது போல, ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் ஐஸ்வர்யமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை தர வேண்டியது வெளியிலிருக்கும் யாரோ அல்ல, மாறாக கூட இருக்கும் ஆண்தான். அவளுக்கு தேவை ஆபரணங்கள் அல்ல, மரியாதை, உதவி அல்ல, சமமான பங்களிப்பு. இனி சொல்லுங்கள், இவ்வளவு காலம் அவள் உங்களுக்காக செய்த தியாகங்களுக்கு பதிலாக இன்று அந்த சமையலறைக்குள் ஒரு முறை சென்று அவளது தோளில் கை வைத்து இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல உங்களால் முடியுமா? பிரியமான சகோதரிகளே, உங்கள் மௌனமல்ல உங்கள் சக்தி. சொந்த உரிமைகளை கேட்டு வாங்குவதில் அல்ல, அதை உணர்ந்து கொள்வதில்தான் உங்கள் வெற்றி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு உங்கள் போராட்டங்களுக்கான அங்கீகாரமாகும். இந்த மாற்றம் இன்று உங்கள் வீடுகளிலிருந்து தொடங்கட்டும். நமது ஆண் பிள்ளைகள் வளர வேண்டியது வீட்டு வேலைகள் பெண்ணின் மட்டும் பொறுப்பு அல்ல என்று கண்டு படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே நாளைய உலகில் மற்றொரு பெண் குழந்தைக்கும் தனது கனவுகளை சமையலறை புகையில் எரித்து களைய வேண்டிய நிலை வராது. இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய சலனத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் மனதில் உள்ள அந்த உண்மையை உரக்க சொல்லுங்கள். மனைவிகள் வேலைக்காரிகள் அல்ல, அவர்கள் வீட்டின் உயிர் மூச்சு என்று நீங்கள் நம்பினால் அந்த ஒரு வாக்கியத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் மாற்றத்திற்கான ஒரு குரலாகும். இந்த வீடியோவை உங்கள் பிரியமானவர்களுக்கு பகிருங்கள். காரணம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மாற்றம் அவசியம். புதியதொரு விடியலுக்காக, அன்பும் சமத்துவமும் நிறைந்த ஒரு உலகத்திற்காக நாம் ஒன்றிணைந்து நிற்போம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து போயிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு சக்தி வாய்ந்த தலைப்புடன் மீண்டும் காண்போம். நன்றி, வணக்கம்.